வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, "யார்ரா அது? எனக்கு பணம் தர வேண்டிய அந்த வடக்குப்பட்டி ராமசாமியா? செத்துட்டான், போயிட்டானா?" அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா? அப்ப என் பணம் ஊன்னுவாங்க. அந்த டைட்டில வச்சு இப்போ ஒரு படம் வந்திருக்கு. அதுல யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சந்தானம். ஏன் ரொம்ப கான்ட்ரோவர்சியா போன இந்த படத்தோட பேரு என்ன காரணம்னா, ஆ எனக்கு பணம் தர வேண்டிய வடக்குப்பட்டி ராமசாமியான்னு கேட்கிறத விட்டுட்டு, சாமியே இல்லன்னு சொன்ன ராமசாமியா, அந்த ராமசாமியான்னு கேட்டது தான் இப்ப பெரிய பிரச்சனையில போச்சு. அதுக்கு ரொம்ப டிசப்பாயின்ட்மென்ட் ஆயிட்டு சந்தானம் நெறைய பேசியிருக்காரு. சரி வாங்க படத்துள்ள போலாம். படம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்களா? அதாவது ரெமோல ஒரு பாட்டு வரும். அவனா, இவனா, அவன் இவனா, இவன் அவனான்னு சொல்ற மாரி இதுல ஒரு காமெடி ஒண்ணு வச்சிருக்காங்க. அது பார்க்கிறப்போ ரொம்ப கடுப்பா இருக்கு. படத்துல நல்லா தான் போதான்னு பார்த்தீங்கன்னா, சந்தானம்ன்ற ஒரு ஒரு ஆளுக்காக தான் நம்ம போய் படம் பார்க்கிறோம். ஆனா சந்தானத்த தவிர்த்துட்டு எல்லாருமே காமெடி பண்றாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ இவர் பண்ற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த லொல்லு சபா கூட்டணிய வச்சு தான் பண்றாரு. அப்படி இல்லன்னா, மெட்ராஸ் புள்ளைங்க ஒரு குரூப் இருக்கு. அந்த பசங்கள வச்சு பண்றாரு. ஏன் இவரு இப்படி பண்ணணும்? ஒரு காலத்துல எவ்ளோ நடிகர் சந்தானத்தோட கால் ஷீட் கிடைச்சா போதும். படத்த எப்படியாவது ஹிட் பண்ருவோம் அப்படின்னு இன்னைக்கு பெரிய ஆளா இருக்கிற பல பேர்லாம் சந்தானத்துக்கிட்ட வந்து நின்ன காலம் போயி, இன்னைக்கு சந்தானம் தன்னோட என்ன சொல்றது? அந்த ஹியூமர மறந்து மத்தவங்கள வச்சு இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்கோர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சேஷு. உங்களுக்கு தெரியும். ஐய்யயோ! அவர் பயங்கரமானவராச்சே! அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மாறன். ஆ இன்னும் என்ன பைத்தியக்காரனே நெனச்சுன்னு இருக்கல்ல, அப்படின்னு சொல்ற அவரு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மொட்ட ராஜேந்திரன் உங்களுக்கு தெரியும். ஓகேப்பா அப்படின்னாரு. அவருக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நம்ம நிழல்கள் ரவி. அவரும் அவர் பங்குக்கு அடிச்சு தூள் கிளப்பியிருக்காரு படத்துல. அப்ப சந்தானம் என்னதான் பண்ணியிருக்காருன்னா, இவங்க கூடலாம் வந்து டிராவல் பண்ணியிருக்கிறாரு. இதுதான் அவரு இதுக்கு முன்னாடி கொலு கொலு படத்துலயும் பண்ணியிருக்கிறாரு. படம் பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா, படம் கண்டிப்பா பார்க்கலாம். ஜாலியா இருக்கும். ஆனா சந்தானம் படம்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சரியான லாகு. செகண்ட் ஹாஃப்ல சொல்லவே முடியல. ஓரளவுக்கு இவங்க அங்கங்க காமெடிய சிதற விட்டுறது சிரிக்கிற மாரி இருந்தாலும், பட் ரசிக்கிற மாரி இல்ல. அது ரொம்ப சிரிக்கிற மாரி தான் இருக்கு. இவ்ளோ பேர வாழ வச்ச சந்தானம் படமாடா இது அப்படின்ற மாரி கைகொட்டி சிரிக்கிற மாரி இருக்கு. சந்தானம் சார் தன்னோட உண்மை தன்மையை இழந்துட்டு வராருன்றது இதுதான் நிரூபணமா தெரியுது. வேணாம் சார். நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க. லொல்லு சபா பண்ணீங்க பார்த்தீங்களா? அதே மாரி இவங்கள வச்சு இப்ப வந்து ஃப்ரீ ப்ரீ ரிலீஸ்ன்னு படங்கள்லாம் நல்லா ஓடுது. அதே மாரி ஏற்கனவே ரிலீஸ் ஆன படங்கள நீங்க வந்து அதே மாரி லொல்லு சபால கலாய்க்கிற மாரி ஒரு படம் எடுத்து, அந்த மாரி நீங்க விட்டா கூட படம் ஓடும் போல இருக்கு. நீங்க ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு ஒரு பேரு வச்சு, இந்த கூட்டணியே வச்சு நீங்க பண்றது ஜனங்கள ஏமாத்துற மாரி தான் இருக்கு. ஆ இந்த படமும் அவருக்கு ஒரு டிசப்பாயின்ட்மென்ட். 10 படத்துல ஒரே ஒரு படம் தான் வின் ஆச்சு. அது டிடி ரிட்டர்ன்ஸ் 2 ரிட்டர்ன்ஸ்ன்னு வந்து அது மட்டும் தான் வின் ஆச்சு. மத்தது எல்லாமே ஃப்ளாப்பு. ஆ இப்பயும் அதே தான் தொடர்ந்துட்டு வராரு. இவரு தொடர்ந்து இதே மாரி படங்கள் குடுத்துட்டு போறது அவரோட நடிப்புக்கு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு கலைவாணர் நடிச்சிருந்தாரு. அதுக்கு அடுத்தது சின்ன கலைவாணர்ன்னு பேர் எடுத்து விவேக் சார் வந்தாரு. அதுக்கு அடுத்து அந்த இடத்த நிரப்ப போறது சந்தானம் மட்டும் தான் நெனச்சிருந்தோம். அது அவர் இழந்துட்டாரு அப்படின்றத தான் நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். வடக்குப்பட்டி ராமசாமி பார்க்கலாம். ஆனா நம்பி போய் ஒன் டைம் வாட்சபிளா தான் சொல்ல முடியுமே கண்டி, நம்பிலாம் போயிட்டு சிரிப்புக்கு உத்தரவாதம் குடுத்து போய் படம் பார்க்க முடியாது. படத்துல சாங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, குடுத்துருக்காங்க. ஆனா சொல்லிக்கிற மாரியும் சாங்ஸ் இல்ல. பேக்கிரவுண்ட் ஸ்கோரும் வீக்கு. என்ன சொல்லி இந்த படத்த கன்வே பண்ணாங்கன்னா, 1980ல நடக்கிற படம் மாரி தான் இருக்கு. ஒரு ஊர் உள்ள போயிட்டு, அந்த ஊர் உள்ளயே எடுக்கிறது. அத சாமி இருக்குன்னும் சொல்ல மாட்றாங்க, இல்லன்னும் சொல்ல மாட்றாங்க. ஒரே ஒரு கன்டென்ட் தான். இந்த கண்ணாடி இருக்கு பார்த்தீங்களா? கிராமத்துல இருக்கிற எல்லாத்தையும் எல்லாருக்கும் மாட்டி விட்டு, மெட்ராஸ் ஐயா தூக்கின்னு போய் அவங்க கிராமத்துல வச்சு, சாமி கண்ணு குத்திச்சுன்னு சொல்லி ஏமாத்துற ஒரு கத. அது சாமி கண்ணு குத்திச்சா, இல்ல நம்ம படம் பார்க்குற நம்மள கண்ண குத்துனாங்களான்றதே அந்த அளவுக்கு நம்ம படம் கண்ணாடி போட்டுன்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆ இதுவரைக்கும் ஆ கூல் சுரேஷ் எத்தனையோ தடவ அசிங்கம் அவமானப்பட்டுருக்காரு. ஆனா கூல் சுரேஷையே அசிங்கம் அவமானப்படுத்துனது இந்த படம் தான் நான் சொல்லுவேன். சந்தானத்துக்கு அவர் மேல என்ன கடுப்புன்னு தெரியல. வச்சு செஞ்சிருக்கிறாரு இந்த படத்துல. அது ரொம்ப வீக்கா இருந்தது. ஹீரோயின் ஆமா. படத்துலனா ஹீரோயின் இருக்கணும். ஹீரோயின் இருந்தாங்க. அவங்க ஹீரோயினா அவங்கள பிரதிபலிக்கிறதுக்கு 2டே 2 சீன் தான் குடுத்துருக்காங்க. அவங்களையே. அது கூட ஹீரோயின் ஆச்சே! கொஞ்ச நாச்சும் உரசி ஆவணுமேன்ட்டு லைட்டா இப்படிதான் உரசியிருக்காங்க. மத்தபடி அதுவும் பெருசா இல்ல. இது வந்து சாமி படமான்னு கேட்டா,
சாமியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்ல திராவிடம் ராமசாமின்னு பேர் வச்சிருக்காங்களே, திராவிட படமா இருக்குன்னா அதையும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ராணுவ வீரன் மாதிரி அங்கங்க கண்ணி வெடி வச்சு அந்த போர்ஷனே ராணுவ விஷயத்தையும் உள்ள இறக்கிறாங்க. எந்த ஜானர்ல இந்த படத்தை எடுத்துக்கிறதுனே தெரியல. இதை நம்ம சொன்னா கோபம் வரும். இருந்தாலும் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறதுனால படம் ஒன் டைம் வாட்சபிள், அவ்வளவுதான்.